திருக்குறள் வினை செயல் வகை. இந்த அதிகாரத்திலிருந்து இப்போ 10 திருக்குறள் நம்ம பார்க்கலாம். சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தாங்குதல் தீது. ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்ந்து நிற்பது குற்றமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்ந்து நிற்பது குற்றமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. காலம் தாழ்த்தி செய்யக்கூடியவற்றை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும். விரைந்து செய்ய வேண்டியவற்றை காலம் தாழ்த்தக்கூடாது. இது 2வது திருக்குறள். அடுத்தது 3வது திருக்குறள். ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல். இயலும் இடத்தில் எல்லாம் செயலை செய்வது நன்மையே. செய்ய முடியாத போது அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்த பின்பே செய்தல் வேண்டும். அதாவது இயலும் இடத்திலெல்லாம் செயலை செய்வதே நன்மையாம். செய்ய முடியாத போது அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்த பின்பே செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 4வது திருக்குறள். வினைப்பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். பொருள்: தொடங்கி இடையில் நிறுத்திவிட்ட தொழில் தீர்க்கப்படாத பகை ஆகிய இரண்டும் அணைக்காமல் விட்ட சிறு நெருப்பு போல வளர்ந்து பெரும் தீயாகி தீமை செய்யும். அடுத்தது 5வது திருக்குறள். பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். ஒரு செயலை செய்யும்போது அது எளிதில் முடிதற்கு வேண்டிய பொருள் கருவி காலம் செயல்முறை இடம் ஆகிய 5ஐயும் தெளிவாக ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள். 6வது திருக்குறள். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். ஒரு செயலை செய்ய முற்படும் போது முயற்சியின் அளவையும் இடையூறுகளையும் அதனால் வரும் பலனையும் நன்கு ஆராய்ந்து பயன் பெரியதாயின் அச்செயலை செய்ய வேண்டும். அடுத்தது 7வது திருக்குறள். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். செயல்பட்டு வெற்றி அடைய விரும்புகிறவன் ஏற்கனவே அச்செயலில் ஈடுபட்டு அனுபவம் பெற்றவரின் கருத்துக்களை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. இது 8வது திருக்குறள். இதன் பொருள்: ஒருவன் ஒரு தொழிலை செய்யும்போது அதனுடன் தொடர்புடைய மற்றொரு செயலையும் முடிப்பது பழக்கிய யானையை கொண்டு வேறு ஒரு யானையை பிடிப்பது போன்றது. இதுதான் இதனோட பொருள். அடுத்தது 9வது திருக்குறள். நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொளல். தன் பகைவரோடு மாறுபட்டவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்து கொள்ளுதல் நண்பருக்கு உதவி செய்வதை விட விரைந்து செய்யத்தக்கதாகும். அடுத்தது
10வது திருக்குறள். உரை சிறியார் உள்நடுங்கல் அஞ்சி குறைவெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. வலிமை குறைந்தவர் தம்மை சார்ந்துள்ளவர் பயன்படுத்துவதற்காக தாம் அஞ்சி வேண்டியது கிடைக்குமானால் வலிமை மிக்கவரை பணிந்து ஏற்றுக்கொள்வர். அதாவது வலிமை குறைந்தவர் தம்மை சார்ந்துள்ளவர் பயன்படுவதற்காக தாம் அஞ்சி வேண்டியது கிடைக்குமானால் வலிமை மிக்கவரை பணிந்து ஏற்றுக்கொள்வர். இது 10வது திருக்குறளோட அர்த்தம். இதோட வினை செயல் வகை 10 திருக்குறள் முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ.